பேசிக்காக நான் கஸ்டமர் கிட்டலாம் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கார் உள்ள வந்து மண்ணோ ரஸ்ட்டோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மண்ணாக இருக்கும். ஒரு வருஷ கணக்கில் சேர்ந்த ஒரு மண்ணை ஒரு லோடு வண்டி எப்படி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ காருன்றது வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம ஓனாக யூஸ் பண்ணுற ஒரு கார் வந்து அவ்வளோ மண்ணாக இருந்ததுன்னா அந்த மண்ணால் நமக்கே ஒரு ப்ராப்ளங்கள் வரும். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு காணொலியை காட்டுறேன். இதை பாருங்கள், இவ்வளோ மண் இங்கே இருக்குது. இப்போ இவ்வளோ மண் டஸ்ட்டு இதெல்லாம் இங்கே இருக்கிறதுனால நம்ம ஏசியை ஆன் பண்ணும்போது, அதாவது நம்ம ஏசி ஆன் பண்ணும்போது அந்த மண்ணெல்லாம் வந்து அப்படியே கிளம்பி நம்ம மேலே தான் ஏறும். நமக்கு வந்து இந்த மூக்கு வழியாகவும் இல்லை காது வழியாகவும் இந்த மாதிரிலாம் ஏறிச்சுன்னா உடம்பு வந்து நமக்கு வந்து ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காரை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. நிறைய கஸ்டமருக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஈஸியாக இதெல்லாம் ப்ராப்ளமாக உண்டாகிடும். இது பாருங்கள், இந்த கேப்லாம் எவ்வளோ மண் இருக்குது. இது பாருங்கள், எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். நம்ம சொல்கிறது வந்து அதுதான். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, பேசிக்காக வந்து மண் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. அது வந்து மிகவும் பெரிய ஆபத்தாக வந்து உங்களுக்கு வந்து முடியும்.